வயசுல நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது எக்ஸாம் பேட்லயோ இல்ல நோட் புக்லயோ நம்ம தளபதி விஜய் போட்டோவை ஒட்டி வச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? அதை பார்த்துட்டு டீச்சர்ஸ் எல்லாம் எதுக்குடா இங்க விஜய் போட்டோ ஒட்டி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி நம்மளை வெளுத்து வாங்கியிருப்பாங்க. ஆனா இப்போ டைம் அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை அரசு பள்ளிகளோட ஹைட்ரம் ரூம்லையும் நம்ம தளபதி விஜயோட போட்டோ ஃப்ரேம் போட்டு கெத்தா செவத்துல தொங்குது. இதைத்தான் சொல்றது காலத்தின் ஆகச்சிறந்த மாஸ் கம்பேக். 1992 நம்ம தளபதி விஜய் கதாநாயகனா தடம் பதிச்சப்போ அவரே கண்டிப்பா யோசிச்சிருக்க மாட்டாரு ஃபியூச்சர்ல ஒட்டுமொத்த அரசு பள்ளிகள்லையும் தன்னோட போட்டோ தான் முதலமைச்சரா அலங்கரிக்க போகுது அப்படின்னு. தளபதி விஜயோட அப்பா அன்னைக்கே பார்த்து கரெக்டா தான் பேர் வச்சிருக்காரு. விஜய் அப்படின்னா வெற்றின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த பேருக்கு ஏத்த மாதிரி தான் இப்போ மனுஷன் தொட்டதெல்லாம் துளசியாகி வச்சதெல்லாம் வெற்றியா குவிஞ்சிட்டு இருக்கு. கடந்த 100-150 வருஷமா தமிழ்நாட்டுல எத்தனையோ அரசாங்கம் மாறி மாறி வந்துச்சு. ஆனா அரசு பள்ளிகள்ல படிக்கிற நம்ம பசங்களுக்கு ஒழுங்கான பாத்ரூம் வசதியோ நல்ல கிளாஸ் ரூம் வசதியோ மாதிரியான எந்த ஒரு பேசி தேவைகளையும் பெருசா யாரும் கண்டுக்கவே இல்லை. ஆனா நம்ம தாவேகா தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே அத்தனை அரசு பள்ளிகளையும் டோட்டலா ரீமாடல் பண்ணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம தளபதி அரசு. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்க அரசு பள்ளிகளை தேர்ந்தெடுத்து சீக்கிரமே நேர்ல போய் விசிட் அடிக்க போறாராம். கவர்மெண்ட் ஸ்கூலா ஐயோன்னு தள்ளி நின்று பார்த்த பணக்காரங்க எல்லாரும் வாயடைச்சு போற அளவுக்கு அரசு பள்ளிகளை உலக தரத்துக்கு உயர்த்தி செம மாஸ் காட்டியிருக்காரு நம்ம சிஎம் தளபதி விஜய். நம்ம தளபதி விஜயோட இந்த அதிரடியான கல்வி புரட்சியை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோவோட கமெண்ட்ல சொல்லுங்க.